நாளை முதல் அல்வா விற்பனை இருக்காது என நெல்லை சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் நாளை முதல் இருட்டுக்கடை அல்வா தயாரிப்பும் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராம்குமார், திருநெல்வேலியின் அடையாளமாகவும் தமிழகத்தினுடைய பெருமையாகவும் திகழ்வது திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை மற்றும் இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடைகள். இந்த கடைகளுடைய உற்பத்தி நாளையிலிருந்து நிறுத்தப்படுவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த கடைகளில் இருந்து வரும் நம்பகத்தன்மையான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சமீப காலமாக நிலவி வரும் இந்த வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு சாந்தி அல்வா கடையின் அன்றாட பணிகளை தற்பொழுது நாளையிலிருந்து நிறுத்தப் போவதாக நிறுத்த செய்திருக்கிறது. தற்போது இருப்பில் உள்ள சிலிண்டர்களை கொண்டு அந்த மிக குறைந்த நேரமே உற்பத்தி செய்ய முடியும் என்றும், அதன் பிறகு உற்பத்தியை முழுமையாக நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அந்த நிறுவனத்திலிருந்து அதனுடைய உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று எரிபொருளை பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் விளக்கினார்கள். திடீரென வேறு தொழில்நுட்பத்திற்கு மாறுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று. இந்த அல்வா கடையின் அந்த தனித்துவமான அந்த பாரம்பரிய சுவை மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். போதிய சோதனைகளின்றி எரிபொருளை மாற்றினால் சுவை மாறிவிடும். அது காலம் காலமாக நாங்கள் சம்பாதித்த அந்த நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாளையிலிருந்து அந்த அல்வா தயாரிப்பை நிறுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விறகு அடுப்புகளை பயன்படுத்துவதிலும் சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் போது அந்த வெளியேறும் புகையினால் அக்கம்பக்கத்தினர் புகார் அளிக்க வாய்ப்புள்ளதாகவும், அதனால் தங்களுக்கு தட்டுப்பாடின்றி வணிக ரீதியிலான அந்த எரிவாயு கிடைப்பது மட்டுமே இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பாரம்பரியமான தொழில்களை பாதுகாக்கவும், இந்த தட்டுப்பாடின்றி அந்த எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உரிமையாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நெல்லை மக்களின் விருப்பமான இந்த இனிப்பு வகை தட்டுப்பாடின்றி மீண்டும் கிடைக்குமா என்ற கவலை தற்பொழுது உணவு பிரிவுகளிடையே எழுந்திருக்கிறது. தற்போது இந்த எரிவாயு வணிக ரீதியிலான அந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் மற்றும் இருட்டுக்கடை போன்ற அல்வா கடை நிறுவனங்கள் நாளையிலிருந்து அந்த அல்வா உற்பத்தியை நிறுத்துவோம் என்று அறிவித்திருப்பது அல்வா பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார், நாளை முதல் அல்வா விற்பனை இருக்காது என நெல்லை சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் நாளை முதல் இருட்டுக்கடை அல்வா தயாரிப்பும் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராம்குமார், திருநெல்வேலியின் அடையாளமாகவும் தமிழகத்தினுடைய பெருமையாகவும் திகழ்வது திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை மற்றும் இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடைகள். இந்த கடைகளுடைய உற்பத்தி நாளையிலிருந்து நிறுத்தப்படுவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த கடைகளில் இருந்து வரும் நம்பகத்தன்மையான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சமீப காலமாக நிலவி வரும் இந்த வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு சாந்தி அல்வா கடையின் அன்றாட பணிகளை தற்பொழுது நாளையிலிருந்து நிறுத்தப் போவதாக நிறுத்த செய்திருக்கிறது. தற்போது இருப்பில் உள்ள சிலிண்டர்களை கொண்டு அந்த மிக குறைந்த நேரமே உற்பத்தி செய்ய முடியும் என்றும், அதன் பிறகு உற்பத்தியை முழுமையாக நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அந்த நிறுவனத்திலிருந்து அதனுடைய உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று எரிபொருளை பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் விளக்கினார்கள். திடீரென வேறு தொழில்நுட்பத்திற்கு மாறுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று. இந்த அல்வா கடையின் அந்த தனித்துவமான அந்த பாரம்பரிய சுவை மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். போதிய சோதனைகளின்றி எரிபொருளை மாற்றினால் சுவை மாறிவிடும். அது காலம் காலமாக நாங்கள் சம்பாதித்த அந்த நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாளையிலிருந்து அந்த அல்வா தயாரிப்பை நிறுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விறகு அடுப்புகளை பயன்படுத்துவதிலும் சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் போது அந்த வெளியேறும் புகையினால் அக்கம்பக்கத்தினர் புகார் அளிக்க வாய்ப்புள்ளதாகவும், அதனால் தங்களுக்கு தட்டுப்பாடின்றி வணிக ரீதியிலான அந்த எரிவாயு கிடைப்பது மட்டுமே இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த பாரம்பரியமான தொழில்களை பாதுகாக்கவும் இந்த தட்டுப்பாடின்றி அந்த எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உரிமையாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நெல்லை மக்களின் விருப்பமான இந்த இனிப்பு வகை தட்டுப்பாடின்றி மீண்டும் கிடைக்குமா என்ற கவலை தற்பொழுது உணவுப் பிரிவுகளிடையே எழுந்திருக்கிறது. தற்போது இந்த எரிவாயு வணிக ரீதியிலான அந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் மற்றும் இருட்டுக்கடை போன்ற அல்வா கடை நிறுவனங்கள் நாளையிலிருந்து அந்த அல்வா உற்பத்தியை நிறுத்துவோம் என்று அறிவித்திருப்பது அல்வா பிரிவுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார். அமுல்ஜெய் சிங், தகவலுக்கு நன்றி.